நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான சிம்பிளான ஹெல்த்தியான சாப்பாடு தாங்க. ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். இன்னைக்கு காலையில் ட்ரிபிள் கே 5:30க்கு ட்ரிபிள் கே ஜூஸ் குடிச்சாச்சு. ட்ரிபிள் கே கருவேப்பிலை, கீழா நெல்லி, கரிசாலை. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மூணுமே ஈக்குவல் அளவாக எடுத்து போட்டு சாப்பிடுங்க. உண்மையிலேயே டாப் டு பாட்டம் அவ்வளோ சிறந்ததுங்க. போட்டு சாப்பிட்டு பாருங்க. அது என்ன, கருவேப்பிலை, கரிசாலை, கீழா நெல்லி எல்லாமே நம்மளோட மூலிகைகள் தான், தாவரங்கள் தான். கீழா நெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைச்சே குடிப்பாங்க, உருண்டையாக உருட்டி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியறதில்ல, பழைய ஆட்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் கருவேப்பிலையில் இல்லாத சத்துக்கள் இல்லைங்க. அவ்வளோ கருவேப்பிலை. டயபெட்டிக் இருக்கிறவங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறோம், ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்றவங்க எல்லாருக்குமே கருவேப்பிலை வந்து ஒரு அருமருந்துங்க. கருவேப்பிலை இருக்குது, அந்த முருங்கைக்கீரை இருக்குது. இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு டெய்லி குடிச்சிட்டே வாங்க. ஒரு 48 நாள் அந்த ஈர்க்கை குடிச்சிட்டே வாங்க. அருமையாக ஹீமோக்ளோபின் ஏறுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட கூட உணவும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸு வேணுன்றவங்க ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதாவது ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்னால் இதுதான் மார்னிங் டிஃபனாக இருக்கணும். ட்ரை ஃப்ரூட் ஜூஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா அதெல்லாம் சாப்பிட்றேன்னா சாப்பிடக்கூடாதுங்க. பசிக்குது அப்படின்னும் போது இந்த மாதிரி நீர் மோர் ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிட்டு நீர் மோர் சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு ஜூஸு, மாதுளம்பழம் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, அப்படி இல்லையா 2 கொய்யா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எதுவுமே கிடைக்கலனா தண்ணீர் நல்லா குடிச்சிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து பாருங்கள், சொல்லிகிட்டே இருக்காங்க கவர்மெண்ட். ORSL வந்து கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க போய் வாங்கிட்டு வந்து அதை போட்டு கலந்து, அதையும் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, வெள்ளை சர்க்கரையை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு டேஸ்ட்டாக குடிப்பாங்க. ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது. மருத்துவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு தெரியலன்னா மருத்துவர்கிட்ட கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. நீங்களா அந்த நாக்கு ருசியை மட்டும் தேடவே தேடாதீங்க. இருக்கலாம், ஓரளவுக்கு தான் இருக்கலாம். அது எப்படி சாப்பிட்டா நம்ம உடல் ஏற்றுக்குமோ அப்படி தான் அதை சாப்பிட்ணும். ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது கஷ்டமாக இருக்குதுன்றதுனால நம்ம நல்லதை சொல்லாமல் இருக்க முடியாது. வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தயிர் சாதம், அருமையான தயிர் சாதம் தாளித்து வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு. நம்ம தயிர் சாதம்னு சிம்பிளாக சொல்லிடுறோம், ஆனால் அதில் இருக்கிற சத்துக்களை போய் தேடி பாருங்கள். எவ்வளோ தேடுறீங்க, இதெல்லாம் தேடுங்க. நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேங்களா? இந்த பழையதில் வந்து மோரோ தயிரோ விட்டு சின்ன வெங்காயம், மோர் மிளகா வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். இல்லை சுண்டக்காய் வத்தல் இருக்குது பாருங்கள், அதை வறுத்து வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டு பாருங்களேன். அருமையாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. அதாவது நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நிறைய இருக்குது. அதை நொதிக்க வைக்கிறோம் பாருங்க, அதனால் அது நிறைய இருக்குது. அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க. பழையதை ஒரு சந்தேகம் வரலாம், சாப்பிட்லாமா அப்படின்னு. வீசிங் ப்ராப்ளம், சளித்தொல்லை இருக்கிறவங்க மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். 1 நாள் 2 நாள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடல் ஏற்றுக்குது அப்படின்னும் போது தாராளமாக அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இது பழையதுன்றது வந்து அருமையான ஒரு உணவுங்க. கூழ் இதெல்லாம் நல்ல உணவு. சிறுதானியங்களில் அருமையான ஒரு உணவு. நம்ம வீடியோவில் கொடுத்துக்கிட்டே வர ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா உப்புமா. அதாவது அபவ் 40க்கு மேலே இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணணும், டயபெட்டிக் இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, சின்ன குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை இதை சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அளவுகள் வந்து எப்படி செய்யணுன்றதையும் சொல்லிடுறேன். நான் இந்த கப்பால் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பால் தான் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 3/4 2/4 அதான் தண்ணி. எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஜீரகம் போட்டு, கடலப்பருப்பு வயதானவங்களாக இருந்து பல்லு ப்ராப்ளம் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பை நான் போடலை. வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் பார்த்து போடுங்க. தண்ணி கொதிக்கும் போது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும், சாப்பிட முடியாது. ஓகேங்களா? கம்மியாக இருந்தால் கூட பார்த்துட்டு போட்டுக்கலாம். தண்ணி தளதளன்னு கொதிக்கும் பொழுது நான் இந்த மாப்பிள்ளை சம்பாவாகட்டும், கருங்குவை, கருப்பு கவுனி, காட்டு ஏனம், பூங்கார் அரிசி, இல்லை சிறுதானியம் எப்படி தயார் பண்ணுறதுன்றதையும் சொல்லியிருக்கேன். அதையும் நம்ம வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொன்னால் டைம் ஆகும், உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறேன். இருந்தாலும் நம்ம இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியட்டும். அந்த எந்த அரிசி பாரம்பரிய அரிசி இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கழுவிட்டு, சிறுதானியம் தவிர மற்ற அரிசிகள், ஓகேங்களா, பட்டை தீட்டப்படாத அரிசிகள் நான் சொன்னல, பூங்காறு, கருப்பு கவுனி, காட்டு ஏனம் அதெல்லாம் இருக்குல்லையே, அந்த அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து புடச்சிட்டு வறுத்து என்ன பண்ணுங்க, அலம்பிட்டு ஒரு துணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் உங்களுக்கு பவுடராக வேணுமா, நொய்யாக வேணுமான்னு வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம உப்புமாவோ பொங்கலோ ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 3/4 2/4 தண்ணி ஊற்றிட்டு தளதளன்னு கொதிக்கும் போது உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அரிசியை கொட்டினீங்க அடி பிடிக்குன்ற சந்தேகமே வராது. ஏன்னா இது அடி பிடிக்காது.
இது பாருங்க, தெரியுதுங்களா? நல்லா கிளறி விட்டுட்டு தளன்னு கொதிக்கும்போது சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு 2-3 தடவை கிளறி விட்டிங்கன்னா, அடுப்பை வேகமாக வைக்கவே வேண்டாம். கிளறி விட்டிங்கன்னா அருமையாக ரெடி ஆகிடும். மாப்பிள்ளை சம்பா இன்னைக்கு உப்புமா. அதாவது மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ, மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி, பெண் குழந்தைகளாக இருந்தால் பெண்களாக இருந்தால் பூங்காறு அரிசி. இதை ட்ரை பண்ணுங்கள். வேறு எதுவும் முடியலனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் சிறுதானியங்களில் சாமை, திணை, குதிரைவாளி, வரகு எடுத்துக்கோங்க. வரகு வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இச்சிங் அண்ட் சென்சேஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் ஒன்றும் இல்லைங்க. இந்த காயெல்லாம் வாங்கி ஸ்டீமில் வச்சு அந்த மாதிரி நம்ம தேவையான அளவு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உப்பு, மஞ்சத்தூள், கடைசியாக பெப்பர் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்டீமில் தான் வேக வைக்கணுமா அப்படின்னா இருந்தால் வேக வைக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட பூண்டு வேணாலும் 2 தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு அந்த காயை கொட்டிடுங்க. நல்லா 2 பெரட்டி வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிருங்க. அரை வேக்காடு வந்த பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி பத்துதான்னு பாருங்கள். தண்ணி பத்தலைன்னா தெளித்து காய் வேகிற வரைக்கும் தெளித்து விட்டு இறக்கிடுங்க. ஓகேங்களா? இப்படி ஸ்டீமர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. ஸ்டீமர் இருந்தால் ஓகே, இல்லைன்னா இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்களேன், காலையில் வந்து பழைய சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையான உணவு அது பழையது. மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா உப்புமா, இந்த காய்கறி 1 கப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர், இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட ஒரு சிறந்த உணவு கிடையாதுங்க. நம்மளோட ஆரோக்கியம் நம்ம அடுப்பங்கரையில் தாங்க இருக்குது. ஓகேங்களா? வேறு எங்கேயும் போய் வெளியில் தேட வேண்டாங்க. நீங்கள் இந்த உணவை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மருத்துவர்களிடம் போய் அனாவசியமாக செலவு பண்ண தேவையில்ல, மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டியதில்லை. நம்ம கிச்சனில் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது லேடிஸ் தான் இல்லை ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம குழந்தைகள், நம்ம கணவர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த உடல் ஆரோக்கியம் தான் முதல் முக்கியம். இப்போ நிறைய தெரியுது, விழிப்புணர்வு வந்திருக்கு. வேணுன்றவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளை வாரத்தில் 2 நாளாவது எடுத்துக்க பாருங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உப்புமா பண்ணுற டைம் தான், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு டக்குன்னு வந்து விழுந்துரும். வேணுன்றவங்க பார்த்துக்கலாம். நன்றி.